சிவபெருமானுக்கு கணேசன், முருகன், ஐயப்பன் என 3 மகன்கள் இருப்பது அனைவரும் தெரிந்த ஒன்று. சிவனுக்கு அசோக சுந்தரி, ஜோதி மற்றும் வாசுகி என 3 மகள்களும் உள்ளனர். அவர்களைப் பற்றி பார்ப்போம். அசுரர்களை அழிக்க சிவபெருமான் தன் மைந்தர்களுடன் கைலாயத்தில் இருந்து சென்றதும், பார்வதி தேவி தனக்கு பெண் குழந்தை இல்லாத கவலையில் தான் குழந்தை பெற்று எடுக்க முடியாத சாபம் இருப்பதையும் எண்ணிக்கொண்டு இருந்தபோது, கேட்டதை தரக்கூடிய கற்பக மரத்திடம் வேண்டி பெற்ற குழந்தை பார்வதி தேவியின் கவலையைப் போக்கியதால் அசோக சுந்தரி என பெயரும் பெற்றார். அவள் சந்திரன் வம்ச நகுசனை திருமணம் செய்வாள் என்றும் ஆசியும் வழங்கினார். இவர் நகுசனை திருமணம் செய்து இவருக்கு யாயதி என்ற குழந்தை பிறந்ததாக பத்ம புராணத்தில் இடம்பெற்றுள்ளது. இவரை அப்பர் மற்றும் நம்பியாண்டார் காளியாக எண்ணி பாடலும் பாடி உள்ளார்கள். ஜோதியின் பிறப்புக்கு 2 வரலாறு கூறுகின்றனர். இவர் சிவபெருமானின் ஒளிவட்டத்தில் இருந்து தோன்றியவர் என்றும், மற்றொன்று பார்வதி தேவியின் நெற்றியில் இருந்து ஒளி வெளிப்பட்ட போது தோன்றியவர் என 2 வரலாறு கூறப்படுகிறது. இவர் ஒளியின் வடிவில் தோன்றியதால் ஜோதி என பெயர் பெற்றார். இவர் ஜாலமுகி என்ற பெயரில் தமிழகத்தில் சில கோவில்களில் வழிபாடு செய்கின்றனர். வாசுகி என்பது நிறைய கோவில்களிலும் வணங்கப்படும் பாம்பு தெய்வம் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இவர் மேற்கு வங்காளத்தில் பாம்பின் வடிவில் வணங்கப்படுகிறார். இவர் சிவபெருமானின் மகள், ஆனால் பார்வதி தேவியின் மகள் இல்லை. பாம்புகளின் கடவுளாகிய கத்துரு சிலை செதுக்கும் போது சிவபெருமானின் உயிர் அணு அதன் மீது விழுந்ததால் உருவானதே வாசுகி என்று கூறுகின்றனர். வாசுகி சிவபெருமான் ஆலகால விஷத்தை கருந்திய போது அவரை விஷத்திலிருந்து காப்பாற்றியது வாசுகிதான். இவருக்கு மானசா என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இவர் அதீத கோபம் உடையவர், ஆதலால் சிவபெருமானால் நிராகரிக்கப்பட்டார்.